சின்னம் பல அதிர்ஷ்டங்களை ஈர்த்து தரக்கூடிய இயல்புடையது. இது என்னென்ன அதிர்ஷ்டங்களை தரும், எப்படி இதை வீட்டில் வைத்திருக்கலாம், வீட்டில் கீறி வைத்திருக்கலாமா என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் கையில் ஸ்வஸ்திக் சின்னம் இருந்தால் அது 1000 ஒருவருக்குத்தான் இருக்கும். அது என்ன மாதிரி என்று பார்க்க வசிரஜி ஐலையும் வசிரஜி அஸ்ட்ராலஜியான இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். வாஸ்து சாஸ்திரத்தை பார்க்கலாம். ஸ்வஸ்திக் சின்னம் ஆனது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு இது பிள்ளையாரின் கையில் இருக்கும். 1000 ஒருவருக்கு தான் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும். இது வீட்டில் எப்படி வைத்திருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை பார்க்கலாம். ஜெர்மனியின் அதிர்ஷ்ட அடையாளமாக இருந்து வருகின்றது இந்த ஸ்வஸ்திக் சின்னமா. ஜெர்மனி நாட்டின் அதிர்ஷ்ட அடையாளமா இது நலனின், அதாவது ஒருவரின் நலன் இல்லாட்டி வீட்டுக்குரிய சந்தோஷத்தை சின்னமாக கருதப்படுகின்றது. இதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதெல்லாம் இந்த வீடியோ முழுமையாக பார்ப்பதோன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரியா, வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கல்ல கிளிக் பண்ணால் நான் போட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஜோதிடம் சம்பந்தமாக தோஷங்கள், பரிகாரங்கள், நன்மை தீமைகள், ஜாதகத்தில் ராஜஜோகம், பணவரவு மற்றும் பிரச்சனைகள் போன்றவற்றை இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜியில் போட்டு வருகின்றேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் பேச்சு, கிரகப்பேச்சு, வாஸ்து சாஸ்திரம், கனவு பலன் போன்றனவும் இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜியில் ஜாதகத்தில் இருக்கும் நன்மை தீமைகள் சகலவற்றின் கிரகங்கள் இருக்கும் இடங்கள் சகலவற்றையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். போட்டிருக்கின்றேன், நீங்கள் பாருங்கள். ராகு எது சனி போன்றன இருக்கும் இடங்கள், தோஷங்கள், ஜாதகத்தில் இருக்கும் தோஷம் என்பனெல்லாம் போட்டுக்கின்றேன். ஒவ்வொரு செவ்வாய் தோஷத்துலேருந்து சில நேரம் செவ்வாய் தோஷம் நீங்கள் செஞ்சு கொண்டுப்பீங்க, சில இடத்துலேருந்து செவ்வாய் தோஷம் இல்லை. அதை பற்றியெல்லாம் நான் வீடியோவை எழுதி காட்டி ஜாதகத்தில் வடிவங்க எந்த தோஷம் என்ன இதில் எந்த இதுண்டெல்லாம் போட்டுக்கிறோம் பாருங்கள். இது நீ ஸ்வஸ்திக் சின்னத்தை பற்றி பார்க்கலாம். வசிரஜி அஸ்ட்ராலஜி இல்லை பார்ப்போம் தொடர்ந்து. இந்த பழைய அற்புதமான அடையாளம் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் மனிதனால் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு முன்னரே கற்களிலும் பாறைகளிலும் மற்றும் குகைகளிலும் செதுக்கி வைக்கப்பட்ட பழமையான ஒன்றாகும். இந்த சின்னத்தை உலக நாடுகள் அனைத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் உங்களோட வீட்டில் எப்படி வச்சிருந்தா நன்மை என்பதை சாப்பிட்டு பண்ண கிளிக் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த ஸ்வஸ்திக் சின்னமானது இந்த அடையாளத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும் என பார்க்கலாம். செல்வம் பெருக இந்த சின்னம் நாம் மனதார கும்பிடும் கணபதியின் இடது கையில் இந்த இடது கையில் இந்த சின்னம் இருக்கும். கணபதியின் இடது கையில் இந்த சின்னத்தை வரைந்தோ அல்லது வாங்கியோ இந்த சின்னத்தை சாமியறையில் வைத்து பூஜித்து வரலாம். வீட்டு வாசலில் நீங்கள் போகும்போது முழித்து விட்டு செல்வதற்காகவும் இந்த சின்னத்தை பயன்படுத்துவார்கள். கடவுளின் சின்னம் இந்த இருப்பிடம் கடவுளின் இருப்பிடம் போல இருக்கும். அதாவது இந்த ஸ்வஸ்திக சின்னம் தெய்வங்கள் வசிக்கும் இடமாகும். இந்த ஸ்வஸ்திக அடையாளம் வரையப்பட்ட இடத்தில் செல்வமும் செழிப்பும் பொங்கி பெருகும், அமைதி நிலவும், சந்தோஷம் நீடிக்கும். சாஸ்திரப்படி நன்மையை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சின்னமாகும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம். இந்த அடையாளம் தங்களுடைய படைப்பாற்றல் மூலம் வெற்றியை தக்க வைக்கும் அற்புதமான அடையாளமாக உள்ளது என்பதனால் தான் போராட்டக் கொடியில் பதித்துள்ளனர். பொறிக்க வேண்டிய இடங்கள் இந்த அடையாளத்தை உங்கள் வீட்டின் நுழைவு வாசல், அதாவது இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை உங்கள் வீட்டின் நுழைவு வாசல், காசு வைக்கின்ற பெட்டி, பணப்பட்டிக்கு மேலே இல்லாட்டி பணப்பட்டிக்குள்ள, கணக்கு புத்தகங்கள்ல, மட்டையிலையாதும் பூஜை அறை போன்றவற்றில் பொறித்து வைக்கலாம். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை கீறியோ இல்லாட்டி வாங்கியோ இல்லாட்டி இங்கே செய்யோ வைக்கணும். சகல இடங்களிலும் மங்களகரமான சின்னமாக இது விளங்கும். ஆகவே இதை எல்லா இடத்திலும் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை தூய்மையான எல்லா இடங்களிலும் வைத்து வணங்கி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தில் முழித்து வருவதன் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லமையுடையது. இந்த பிள்ளையாரின் கையில் உள்ள இந்த ஸ்வஸ்திக் சின்னமானது அதிர்ஷ்டகரமான சின்னமாகவும் நன்மைகளை கவர்ந்து இழுக்கக்கூடியதாகவும் எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடிய சின்னமாக இந்த ஸ்வஸ்திக் சின்னம் விளங்குகின்றது.